இன்றையோட பிரசங்கத்துடைய தலைப்பு லக்கை நோக்கி ஓடுகிறேன். சொல்லுங்க, லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாழ்க்கையில ஒரு லக்கு உண்டு. எப்படியாவது என் வாழ்க்கையில நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் சில பிள்ளைகளுக்கு இருக்கு. ஒரு நல்ல வேலைக்கு போய் எங்க அப்பா அம்மாவை நல்லா காப்பாற்றணுங்கிற ஒரு லக்கு சில வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருக்கு. எப்படியாவது நீட் தேர்வில் பாஸ் பண்ணி நான் எம்பிபிஎஸ் சீட்டு வாங்கணுங்கிற லக்கு சில பிள்ளைகளுக்கு இருக்கும். எப்படியாவது இந்த பட்டணத்தில் ஒரு சர்ச்சை கட்டணும், ஓடி ஓடி ஊழிய செய்யணும், இங்க இருக்கிற அநேக ஜனங்களுக்கு ஆண்டவராய் இயேசுவை அறிவிக்கணுங்கிற ஊழியர்களுக்கு சில லக்கு இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருத்தரும் அந்த லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்போ பவுல் அந்த பரிசுத்தவானுக்கு ஒரு லக்கு உண்டு. என்ன லக்குன்னா, வாசிங்க, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். நான் அடைந்தாயிற்று, நான் அடைந்தாயிற்று அல்லது அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் நான் ஒரு ஓட்டத்தை ஆரம்பித்திருக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் என்ன விரும்பினாரோ அதன்படி நான் வாழ்ந்து விட்டேன் என்று ஒரு சுய திருப்தி அடையாதபடி, எனக்கு ஆண்டவர் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை நான் பிடிக்கணும். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? ஆண்டவரா இயேசு எதற்காக உங்களை பிடிச்சாரு? மீன் பிடித்து கொண்டிருக்கிற பேதுருவை ஆண்டவர் பிடிச்சாரு. இதுவரை நீ மீன் பிடிக்கிறவனா இருந்தாய், இன்று முதல் மனுஷர்களை பிடிக்கிறவனாக உன்னை மாற்றுவேன். சொல்லுமா? ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் நோக்கத்துக்காக பிடிக்கிறார். பொதுவாக உங்களை என்னையும் ஆண்டவர் எதற்காக பிடித்திருக்கிறார் என்றால், பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவரோடு கூட நீங்களும் நானும் வாழும்படியாய் உங்களை என்னை பிடித்திருக்கிறார். நம்மளை பிடிச்ச நோக்கம் என்ன? பரலோகத்துல நித்திய ஜீவன், நீடித்த வாழ்வு, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு வாழ்வு. அந்த பரலோக வாழ்க்கையை கொடுக்கத்தான், அந்த பரலோக வாழ்வை கொடுப்பதற்காகத்தான் உங்களை என்னை ஆண்டவர் பிடிச்சிருக்கிறார். அப்ப நாம எதற்காக ஓடணும்? அந்த பரலோகத்துக்கு நாங்க போய் சேர வேண்டும். ஆனா பிசாசுக்கு தெரியும், உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு போகவே விட மாட்டேன். அவனுடைய குறிக்கோள் என்னன்னா, அந்த பிசாசு இருந்த ஒரு இடம் எது தெரியுமா? தேவ சமூகம். அவன் பேர் லூசிபர். அவன் பேர் என்னங்க? லூசிபர். ரொம்ப அழகுள்ளவன், மிகுந்த தாளந்துள்ளவன், இசை கருவிகளை பிரமாதமா வாசிப்பான், மிக அருமையா பாட்டு பாடுவான். ஆமேனா? சத்தமா ஒரு அல்லே சொல்லுங்க. லூசிபர். அவனுக்குள்ள என்ன வந்ததா? பெருமை வந்தது. நான் வானத்துக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாக மாறுவேன், என் சிங்காசனத்தில் அங்க போடுவேன் என்று தனக்குள்ள ஒரு பெருமை வந்தது. ஸோ சர்ச்சில் இசைக்கருவி வாசிக்கிறவர்கள், பாடுகிறவர்கள், கிட்டார் வாசிக்கிறவர்கள், பேடு வாசிக்கிறவர்கள், ஆராதனை செய்கிறவர்கள் அந்த பலிபீடத்துக்கு வருவதற்கு முன்னாடி 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணிட்டு வரணும். எந்த நேரத்தில் இந்த லூசிபர் நமக்குள்ள வருவான்னே தெரியாது. ஏன்னா நான் அழகா பாடுறேங்கிற ஒரு பெருமை, அழகா வாசிக்கிறேங்கிற பெருமை, நாம இல்லைன்னா சபையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையை பிசாசு நம்மளை கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரும்போது, எனக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்தை நான் ஆண்டவருக்காய் பயன்படுத்துகிறேன். என்னை உயர்த்துவதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுல சொல்லுங்க, என்னை குறித்து பெருமைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
சொல்லுங்க. இசைக்கருவி வாசிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்த ஞானம் கர்த்தர் கொடுத்தது. பாடுவதற்கு எனக்கு குரல் கர்த்தர் கொடுத்தது. நான் நடமாடுவதற்கு எனக்கு உயிர் கர்த்தர் கொடுத்தது. சாப்பிட ஆகாரம் கர்த்தர் கொடுக்கிறது. ஸோ அவர் கொடுக்கிறார். அவருக்காக நான் பாடுவதும் இசைக்கருவி வாசிப்பதும் ஆராதிப்பதும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு தயவு. அல்லேலூயாவா, அல்லேலூயாவா. அப்ப இவனுக்குள்ள இருந்த பெருமையினாலே ஆண்டவர் இவனை பிடிச்சு இரும்பு சங்கிலியில கட்டி ஒரு இருள்ல போட்டுக்கிட்டார். இப்ப சொல்றாரு, நரகம் என்பது உங்களுக்கும் எனக்கும் உண்டாக்கப்பட்டதல்ல, பிசாசுகளுக்கும் அவனுடைய தூதர்களுக்காக உண்டாக்கப்பட்டதுதான் நரகம். நல்லா கவனிங்க. இந்த நரகம் என்பது உங்களுக்கும் எனக்கும் உண்டாக்கப்படல. ஒரு பெருமை வந்து ஆண்டவராலே கீழே தள்ளப்பட்டு பிசாசா மாறின தேவ தூதர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதுதான் நரகம். ஆனா பிசாசு பார்த்தான், எப்படி ஆண்டவரே, நீர் உருவாக்கின ஆதாம், நீர் உருவாக்கின ஏவாள், நீ உண்டாக்கின ஜனங்கள் எப்படி பரலோகம் வருவாங்கன்னு நான் பார்த்துறேன். அப்ப ஆண்டவருடைய ஆசை என்ன? உங்களை என்னையும் அவரை போல உருவாக்கி அந்த இடத்துல, எந்த இடத்துல லூசிபரை கீழே தள்ளினார்ல ஆண்டவர், அந்த இடம் காலியா இருக்கு, ஆண்டவரை ஆராதிக்கிற இடம். அதனாலதான் வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை எப்போதும் சொல்லி வருவார்கள். உங்களை எதுக்காக உருவாக்கி இருக்கிறாரு சொல்லுங்க? லூசிபரை கீழே தள்ளினார் பாத்தீங்களா? அந்த இடத்துல உங்களையும் என்னையும் கொண்டு போய் வைத்து அந்த ஆண்டவரை தூதர்கள் அல்ல, தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதர்கள் ஆராதிக்கும்படி, ஆண்டவர் தொழுது கொள்ளும்படி உங்களை என்னையும் உருவாக்கி இருக்கிறார். அப்ப பிசாசுக்கு என்ன கோபம்னா, ஓ நான் இருக்கிற இடத்துல இந்த மனுஷன் போயிடுவானா, ஒரு கை நான் பார்க்கிறேன் என்று இந்த 1/3 கீழே வந்துதான் இன்னைக்கு மனிதர்களுக்குள்ள பூந்து ஆண்டவருக்குள்ள வருவதற்கு, வளருவதற்கு, சபைக்கு வருவதற்கு, ஜெபம் பண்ணுவதற்கு, ஆண்டுடைய சத்தத்தை கேட்பதற்கு, பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இன்னைக்கு தடை பண்ணிட்டே இருக்கான். கடந்த நாட்களில் ஒரு ஊரில் ஒருத்த மஞ்சப்பையில் 2 ரத்தம் ஒழுகுற மாதிரி ஒரு பேக்கேஜை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் டேபிள் மேலே வச்சிட்டான். அவங்கெல்லாம் பயந்துட்டாங்க, என்னையா ரத்தம் ஒழுகுது, இதுக்குள்ளே என்னையா இருக்குது? ஒன்றும் இல்லை சார், என் மனைவியோட இன்னொருத்தன் பழகிட்டான், சொல்லி பார்த்தேன், மனைவி கேட்கல, அவன் தலையும் வெட்டிக்கிட்டே என் மனைவி தலையும் வெட்டி 2 தலை உள்ள இருக்குது, வச்சுக்கோங்க, என்னை கொண்டு ஜெயிலில் போடு. சாப்பாடு போடுவீங்கல்ல, ஜெயிலில் ஒரு வேலை கொடுப்பீங்கல்ல. ஜோலி முடிச்சிட்டான் பாவம். அவனையும் முடிச்சு, மனைவியும் முடிச்சு, இவனும் ஜெயிலுக்கு போயிட்டான். 3 பேரோட வாழ்க்கை முடிஞ்சா? இவன் கொலைகார, அந்த 2 பேரும் பாவத்தில் கொலை செய்யப்பட்டாங்க. பிசாசு இப்ப ஜெயிச்சிட்டானா இல்லையா? ஜெயிச்சிட்டான். ஆனா இந்த பவுல் சொல்றாரு, நீங்களும் நானும் ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்க விடக்கூடாது. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், கர்த்தர் என்னை எதற்காக பிடித்தாரோ அதை நான் பிடிப்பதற்காக ஆசையோடு ஒரு ஓட்டத்தை ஓடுகிறேன். வேதம் சொல்லுகிறது, பிலிப்பியர் 3:14, கிறிஸ்து இயேசுவுக்குள், இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் அழைத்த பரம அழைப்பின் தேவன் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அது பரம அழைப்பு. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் லக்கை நோக்கி தொடர்கிறேன். நான் லக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு அழைப்பு, பரம அழைப்பு. அது என்ன பரம அழைப்பு? மத்தேயு 4:17, அது முதல் இயேசு, மனம் திரும்புங்கள், உங்கள் மனதை திருத்திக் கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யம், உங்கள் வாழ்க்கையை சரிபடுத்திக் கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யம் மிக அருகில் இருக்கிறது. உலகம் அழிஞ்சிட்டு இருக்கு. சைனாவுல பூரா விஷப்பாம்பு, ராஜநாகம் எல்லாம் வீட்டுக்குள்ள பூந்துட்டு இருக்குது. நிறைய பேர்த்த கொன்றுச்சு. பயங்கர வெள்ளம், வெள்ளத்துல காட்டுக்குள்ள இருந்த ராஜநாகம் எல்லாம் வீட்டுக்குள்ள பூந்து நிறைய பேர்த்த கொண்டுட்டு இருக்குது. ராஜநாகம் பக்கத்துல போக முடியாது, வேகமா வரும். அது கிட்டத்தட்ட 12 அடி 13 அடி 10 அடி நீளம் உள்ளது ராஜநாகம். அது கொத்துச்சுன்னா 1 அவுன்ஸ் விஷம் உங்களுக்கு உள்ள இறங்கும். ஒரு 2-3 செகண்ட்ல நீங்க மறிச்சிட முடியும். அப்படிப்பட்ட பாய்சல் ராஜநாகம்.
சைனாவில் இன்னைக்கு பயங்கர வெள்ளம், ராஜநாகமெல்லாம் வந்துருச்சு. இந்தோனேசியாவில் நிலநடுக்கம், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் சாயுது. அரபு கண்ட்ரியில் ஃப்ளைட்டு போய் அங்கங்கே வெடிச்சு கொண்டிருக்கிறது, ஜனங்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். உத்தரகாண்டில் பயங்கர வெள்ளம், ஏராளமான பேர்த்தி அடித்து கொண்டு போய்விட்டது. வயநாட்டில் வெள்ளம், 6-7 பேர் 2024 மூழ்கினாங்க ஒரு நகரமே. இன்னைக்கும் நிறைய பேரை காணவில்லை. மத்திய பிரதேசத்தில் பயங்கரமான வெயில், வறட்சி, ஆடு மாடுகளுக்கு பில்லு கூட இல்லை. ஐரோப்பா கண்டியில் ரோட்ல லாரி பஸ் போக முடியல, டயரெல்லாம் உருகுது. இது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய வருகை அதிசீக்கிரம். அப்ப இயேசு சொன்னாரு, உங்க வாழ்க்கை மாறட்டும், உங்க மனசு மாறட்டும், பரலோக ராஜ்யம் சீக்கிரமாய் வருகிறது, நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசுவை உங்களுக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் கெட்டு அழிந்து நரகம் போகாதபடிக்கு இந்த இயேசுவை அவருக்கு அனுப்பி நீங்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். சொல்லுங்க, நம்முடைய தேவன் இந்த உலகத்தை ரொம்ப நேசிக்கிறார். நாம யார் நேசிக்கிறோம்? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட கணவரை நேசிக்கிறோமா இல்லையா? அதுக்காகத்தான் நல்ல சாப்பாடு கொடுக்குறோம் வீட்டுக்காரர். சில மனைவிமார்கள் நமக்கு பழைய சோறு இருந்தாலும் பரவாயில்ல, எங்க வீட்டுக்காரர் சூடா சாப்பிடணும். என் வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்றது எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டோம், மிச்சம் இருந்தால் நான் சாப்பிட்றேன். எத்தனையோ பெண்கள் கணவரை நேசிக்கிறார்கள். சில கணவர்கள் மனைவி நேசிக்கிறாங்க. எனக்கு சட்டை, எனக்கு பேண்ட்டு, எனக்கு நல்ல ட்ரெஸ் இல்லாட்டி பரவாயில்ல, என் மனைவிக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுக்கணும். நேசிக்கிறதுனால நிறைய பேர் பிள்ளைகளை நேசிக்கிறோம். நான் தான் படிப்பு இல்லை, நான் தான் காலேஜ் போகல, நான் தான் கோட்டு சூட்டு போடல, நான் தான் காரில் போகல, சைக்கிளில் போனேன். ஆனால் என் பிள்ளைகள் காரில் போகணும், என் பிள்ளை கோட் சூட் போடணும், என் பிள்ளை நல்ல காலேஜில் படிக்கணும். நாங்கள்லாம் முனிசிபல் ஸ்கூலில் தான் படித்தோம். ஒரு எல்லை சொல்லுங்களேன். நான் எல்லாம் முத ஸ்கூல் போகும்போது எங்கள் அப்பா கூட்டிட்டு வந்து சமுத்தூர் ராம ஐயங்கர் ஸ்கூல்னு ஒன்று 9ஆம் கிளாஸ் கொண்டு விடுறாரு. எனக்கு அப்படியே பில்டிங்கை பார்த்ததையுமே உள்ளமெல்லாம் குளிருது. ஏன்னா முனிசிபாலிட்டி ஸ்கூலில் படித்தவன் இந்த SRIMS அப்படின்னு நீங்கள் இப்போ அது காலேஜாக மாறிடுச்சு. 3 பில்டிங். சீதாராம் ஹெட்மாஸ்டர், எங்கள் ஹெட்மாஸ்டர் பேர் என்னங்க? சீதாராம். அந்த ஸ்கூலுக்கு போகும்போது அவ்வளோ ஆசை. எங்கள் அப்பா நின்று பார்க்குறாரு, டே இந்த ஸ்கூல்லையா படிக்க போகிற? 9ஆம் கிளாஸ் பார்த்தாங்க. ஆமாப்பா, படிடா, நல்லா படிடா, என்னை நேசிக்கிறபடினாலே. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற தேவன் இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களை நேசிக்கிறபடினாலே தன் ஒரே பேரான குமாரனை, நீங்க நரகம் போகக்கூடாது, நீங்க பரலோகம் வரணுங்கிறதுக்காக ஆண்டவராய் இயேசுவை கொடுத்து உங்களையும் என்னையும் நம்ம குடும்பத்தையும் பிள்ளைகளையும் அவர் நேசிக்கிறார். அப்ப அந்த பந்தய பொருள் என்ன? பரலோக ராஜ்யம். சத்தமா சொல்லுங்க, பந்தய பொருள். சத்தமா சொல்லுங்க, பந்தய பொருள் பரலோக ராஜ்யம். ஆண்டவரே, சும்மா கடமைக்காக நான் சர்ச்சுக்கு வரக்கூடாது, ஆசீர்வாதங்களுக்காக சர்ச்சுக்கு வரக்கூடாது, நோய்களுக்காக சர்ச்சுக்கு வரக்கூடாது. நான் வருகிற ஒரே நோக்கம் பந்தய பொருளை பெற வேண்டும், லக்கை நோக்கி ஓட வேண்டும். என்ன லக்கு? ஒரே லக்கு, பரலோகத்துக்கு போகணும். பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. சூப்பர் பாடு, பாடுமா? பரலோகந்தான் என் பேச்சு, பரிசுத்தந்தான் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் தனன தனனா 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 சந்தோஷமாய் என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே தன்னோடு சேர்த்து கொள்வார். கூடவே வைத்துக் கொள்வார், என்ன கூடவே வைத்துக் கொள்வார். சொல்லுங்க,
தானா தனனா தானா தானா உருமாற்றம் அடைந்து முகமுகமாக பாடுங்க உருமாற்றம் அடைந்து முகமுகமாக இயேசுவை காண்பேன் தொட்டு தொட்டு பார்த்தேன் எங்க இயேசுவை தொட்டு தொட்டு பார்த்தேன் சொல்லுங்க சங்கீதக்காரன் தாவீதை பார்த்து பாடச் சொல்லி அங்கு சேர்ந்து சொல்லுங்க சேர்ந்து சொல்லுங்க என் சொந்த தேசம் பரலோகமே எப்போது நான் காண்பேன் எல்லாரும் சொல்லுங்க பரிசுத்தமா என் மூச்சு பரலோகமா சொல்லுங்க கொஞ்ச காலம் இந்த பூமியிலே கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய் தானா 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 சொல்லுங்க தானா 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 இந்த சபை ஒரு குடும்பம் கூட நரகம் போகக்கூடாது, ஒரு குடும்பம் கூட பாதாளம் போகக்கூடாது. நம்ம ஆலயத்துக்கு வந்தது, காணிக்க கொடுத்தது, ஞானசாரம் எடுத்தது இதெல்லாம் ஆண்டவர் மனசில் வச்சு இந்த திருச்சபையில் ஒவ்வொரு குடும்பமும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். மனுஷனுடைய வாழ்க்கை காலையில் மலர்ந்து மாலையில் உதிர்ந்து போகிற ஒரு மலர் கொப்பா இருக்கான். நீங்கள் நிறைய பேர் செத்துட்டு வர்றதை பார்க்குறோம். நிறைய பேர் அவங்களுக்கு பங்களா இருக்கு, புகழ் இருக்கு, பேர் இருக்கு, பணம் இருக்கு, நல்ல அந்தஸ்து ஆஸ்தி, ஆனால் டக்கு 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 டக்குன்னு மறிக்கிறார்கள். சரீரம் தான் மண்ணுக்கு போகுது, இது வரைக்கும் இருந்த உயிர் எங்க போகுது தெரியுமா? ஆண்டவரா இயேசு இல்லைன்னா அந்த உயிர் போற இடம் பாதாளம், அந்த உயிர் போற இடம் நரகம். அல்லேலூயாவா? அப்போ இந்த பரலோகம் போறதுக்கு என்ன பண்றது? இந்த பவுலடிகளாரை குறித்து நான் வாசிக்கும் போது, இவர் நல்ல ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிற மனுஷன், நல்ல குத்து சண்டை போடுகிற மனுஷன், நல்ல மல்யுத்தம் பண்ணுகிறவர். பரிசுத்த வேதாகமத்தில் அவருடைய சில எக்ஸாம்பிளை பார்க்கும்போது இவர் நல்ல ஓடுற மனுஷனா இருக்கிறார். வாசிங்க என்னோட கூட 1 கொரிந்தியர் 9:24.
பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும், இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடுகிறவர்கள் ஏராளமான பேர் ஓடுகிறார்கள், ஆனாலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று ஒருவனே பந்தயத்தை பெறுகிறான். ஓட்ட பந்தயத்தில் பார்க்கும்போது ரைட்லி லெப்ட்லி பார்க்க கூடாது. ஹலோ, எல்லாம் கவனிங்க. ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது வலது பக்கம் பார்த்தா அவன் கால் குதிரைக்கால் மாதிரி இருக்கும். ஆஹா, இவன் ஒரு ஸ்டெப்பு வச்சாலே 2 அடி 3 அடி வைப்பான் போல தெரியும், நம்ம ஜெயிப்போமா. இடது பக்கம் பார்த்தா அவன் வாட்ட சாட்டமா பயங்கரமா. நாம் இன்னைக்கு அவ்வளவுதான். பயப்படக்கூடாது. என்னுடைய வாலிப பருவத்தில் இருக்கும்போது எங்கள் ட்ரில்மா சொன்னார், ராஜா எவனுக்கும் பயப்படாத, நீ தான் ஜெயிக்க போற. நான் சொல்லுவேன், சார் பக்கத்தில் பார்க்கக்கூடாது, லெஃப்ட் பார்க்க ரைட் பார்க்காது, நீ ஜெயிப்பங்கிற கான்ஃபிடென்ட்டோட ஓடுறா, நீ தான் ஜெயிப்ப. ஜெயித்து காட்டிடு. ஹை ஜம்ப் வைக்கும் போது சொல்லுவார், நீ எவனையும் பார்க்காத, வால்பாறைக்காரன் வந்திருக்கான், உடுமலைப்பாட்டு வந்திருக்கான், ஆனமலைக்காரன் வந்திருக்கான், கிணத்து கடவுள் வந்திருக்கான், நீ அவனையெல்லாம் பார்க்காத, நம்ம ஸ்கூல்ல நீ தான்டா ஜெயிக்க போற. ஹை ஜம்ப் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு கீழே சொல்றாரு, பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் கட்டுப்பாடோடு இருக்கணும், கடுமையான பயிற்சி மேற்கொள்ளணும். சும்மா நோக்கத்துக்கு மூக்குல ஒரு பருக்க வர்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. பிரியாணி நல்லா தான் இருக்கும், முருங்கைக்காய் சாம்பார் நல்லா தான் இருக்கும், ஒரு கேப் இருக்காது பாருங்க. நல்லா குலுக்கி சாப்பிட்டு தும்முனான்னா சாப்பாடு வைத்து கொண்டு மூக்குல விழுகும். அது வரைக்கும் சாப்பிட்டா நீ எங்க ஓட போற? 1.5 முழத்துக்கு தொந்தி தான் வரும். அல்லேலூயாவா. அப்புறம் தொந்தி தூக்கிட்டு ஓடுறது, 25 கிலோ பைய வச்சுட்டு ஓடுற மாதிரி போட முடியும்? ஜெயிக்க முடியுமா? கட்டுப்பாடு. கிறிஸ்தவ வாழ்க்கையில சில கட்டுப்பாடு இருக்கு சிஸ்டர். எப்படி வேணாலும் வாழலாங்கிற வாழ்க்கை அல்ல. வலதுபுறம் இடதுபுறம் பார்க்க கூடாது. சர்ச்சுக்கு வந்துட்டா நம்முடைய கண் ஆண்டவரை மட்டும்தான் பார்க்கணும், ஆண்டவரை மட்டும்தான் ஆராதிக்கணும், வேற எந்த நோக்கத்துக்காகவும் சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. ஹலோ, நல்லா இருக்கியா? சாயங்கால சர்வீஸ்க்கு நான் வந்துடுவேன், நீ வந்துடு. ஓகே, பரலோகம் போக முடியாது. போன்ல பேசி வச்சுட்டு, ஹலோ, ஓட்ட பந்தயத்தில் ஓடுறவங்க பரலோகம் போகணும்னா செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், இச்சை அடக்கம், கட்டுப்பாடு இருக்கணும். ஆலயத்துக்கு வர்றது குளிச்சு சுத்தமாகிட்டு போறதுக்காக தான். அங்க போய் சேத்தள்ளி தலை மூஞ்சி வாயெல்லாம் சேத்த பூசிட்டு போறதுக்கு அல்ல. சபைக்குள்ள வரும்போது பாவம் நீங்க கழுவப்படணும், பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும், உண்மையா வாழணும், கட்டுப்பாடா வாழணும். ஓட்ட பந்தயம் என்பது நீ பரிசு பொருளை பெறுவதற்காக ஓடணும். ஆனால் இச்சை அடக்கம்னா கட்டுப்பாடோட வாழுங்கள், ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். அல்லேலூயாவா. உபவாசம் போடணும், உபவாசம் போடணும் சிஸ்டர். வாரத்தில் 2 நாள் உபவாசம் போடுங்க. ஒரு நாள் என்னுடைய சொந்த ஜீவியத்துக்காக நான் பரிசுத்தமா வாழணும், கர்த்தருக்கு பயந்து வாழணும், உண்மையா வாழணும். எனக்கு முன்னாடி ஏராளமான பாவங்கள் இருக்கும் ஆண்டவரே, ஆனாலும் இந்த பாவங்கள் என்ன தொடக்கூடாது. என் கண்ணு உங்களை மட்டும்தான் பார்க்கணும், உங்க அடிச்சுவட பார்க்கணும். நான் எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடணும். அல்லேலூயாவா. எங்க ஆண்டவர் அதுக்காகத்தான் சிலுவையில் மரித்தார், அதுக்காகத்தான் ரத்தம் சிந்தினார், அதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் என் ஆண்டவராய் இயேசுவை உலகத்துக்கு அனுப்பினார். நீங்களும் நானும் பரலோகம் போகணும். அல்லேலூயா. கண்ட்ரோல். 2வது, இந்த பரலோக ராஜ்யம் என்பது குத்து சண்டை. என்ன செய்து? குத்து சண்டை. வாசிங்க 1 கொரிந்தியர் 9:26. ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன். எப்படி வேணாலும் ஓடலாம் அப்படின்னா ஜெயிக்க முடியாது. உங்களுக்குன்னு ஒரு ட்ராக் இருக்கு. செகண்ட் ட்ராக்னா செகண்ட்ல தான் ஓடணும், தேர்டு ட்ராக்னா தேர்டுல தான் ஓடணும், ஃபோர்த்துனா ஃபோர்த்து தான். ஆமேனா. சும்மா எப்படியோ ஜெயிக்கலாம் இல்ல. கீழே சொல்லுது, காற்றை குத்துகிறவனாக இருக்கக்கூடாது, என் எதிரில் சண்டை போடுற மூக்க குத்தணும். அல்லேலூயாவா. எத்தனை பேருக்கு குத்துச்சண்டை பார்த்துருக்கிறீங்க? குத்துச்சண்டை பார்த்துருக்கீங்களா? கொண்டை பிடி சண்டை பாட்டு பாச. என்ன சண்டை? கொண்டை பிடி சண்டை. எங்க பாச? தண்ணி பைப்பில் தான்.
என்ன சாமர்த்தியம் இருந்தா முத தண்ணி நான் பிடிக்கணும், நீ முத தண்ணி பிடிக்கிற, நீ ரெண்டாவது தண்ணி தானே பிடிக்கணும். அங்க பார்த்தீங்கன்னா இவ கொண்ட அவகையில, அவ கொண்ட இவகையில. இது கொண்டை பிடி சண்டை. இந்த சண்டை நான் சொல்லல, குத்து சண்டை. முகமது அலி, ஒயிட் ஃபீல்டு, ஹோலி ஃபீல்டு, மைக் டைசன் குத்து சண்டை பார்த்துருக்கீங்களா? கரெக்டா அவன் அடிக்கும் போது நம்ம இப்படி தலையை சாய்ச்சிருவோம், குமிஞ்சிருவோம். கரெக்டா மூக்குல ஒரு குத்து அல்லது வாயில் ஒரு குத்து, அப்படியே கீழே விழுவான் பாருங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடை பண்ணுகிற சில பாவத்தை மூக்கோட குத்தி கீழே விழுக்காட்டணும். அல்லேலூயா. நீ குத்துகிற குத்து காத்தை குத்தக்கூடாது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில யாரெல்லாம் உனக்கு எதிராக வந்து உன் ஜெபத்தை குறைக்கிறாங்க, உன் வேத தியானத்தை குறைக்கிறாங்க, உன் உபவாசத்தை குறைக்கிறாங்க, உன் பரிசுத்தத்தை குறைக்கிறாங்கன்னா அந்த பரிசுத்தத்தை கெடுக்கிறவனை மூக்கோட உடைக்கணும். பவுல் சொல்றார். அல்லேலூயாவா. யோசேப்பு ரொம்ப அழகாத்தான் இருக்கார். எபிரேயர், வாட்ட சாட்டமான ஆளு. யாக்கோபு நல்ல சாப்பாடு போட்டு வளர்த்தி இருக்கிறார் 17 வருடம் வரைக்கும். செல்ல பிள்ளை. எல்லாரும் ஆடு மேய்க்க போனாலும் யோசேப்பு அவங்க அப்பா யாக்கோப்போடு இருப்பார். நல்ல சாப்பாடு. அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா மினு மினு மின்னு கலர் ட்ரெஸ், பலவர்னு அங்கி. ஆமைண்ணா இல்லை சொல்லுங்க. இப்பொழுது சகோதரமாரெல்லாம் பொறாமப்பட்டு குழியில போட்டாங்க, இஸ்மவேலர்கிட்ட வித்து போட்டாங்க. போர்த்திபாருடைய வீட்டில் அடிமையா இருக்கிறான். இந்த போர்த்திபாருடைய மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டால், பைபிள் அப்படிதான் சொல்லணும். கண்ணை யார் மேல போடணும்? போர்த்திபார் மேல போடணும். ஆனா இவ டைரக்ஷன் மாத்தி எங்க போட்டா? யோசேப்பின் மேல போட்டா. என்னாச்சு தெரியுமா? யோசேப்பு ஒரு நாள் வேலை செய்வதற்கு வீட்டுக்குள்ள போகும்போது எட்டி அவனுடைய ட்ரெஸ்ஸை போர்த்திபாருடைய மனைவி பிடிக்கிறா. அந்த யோசேப்பு என்ன சொன்னார் தெரியுமா? நான் தேவனுக்கு பயந்தவன். ஒரே ஒரு குத்து, ட்ரெஸ்ஸை கழட்டி கையில் கொடுத்து போட்டு வெளியே ஓடிட்டார். ஆமேனா. இன்னைக்கு நம்மள நிறைய பேருக்கு சந்தர்ப்பம் கிடைக்காததுனால பாவம் செய்யல. ஆனா சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை தூக்கி எறிந்து விட்டு ஓடுகிற மனுஷன் யார் தெரியுமா? யோசேப்பு. நான் தேவனுக்கு பயந்தவர், இந்த பாவத்தை விடமாட்டேன், நான் ஆண்டவருக்காக ஒரு ஓட்டம் ஓடுகிறேன். பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்க. தோத்துற அது ஒரு குத்து சண்டை. உன் வாழ்க்கையில பரிசுத்த ஜீவியத்தை, ஆவிக்குரிய வாழ்க்கைய, ஜெப வாழ்க்கைய, ஊழியத்தை, உபவாசத்தை கெடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சாத்தா வந்தான்னா ஒரே குத்து குத்தி அவனை விழுக்காட்டணும். ஞாயிற்றுக்கிழமை சினிமாக்கு போலாமா, ஆலியார் போலாமா, மலம்பலா டேம் போலாமா அப்படின்னு ஒரு பிசாசு வரும். மூக்கோட குத்தணும். ஒரு எல்லை சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை நாள் பரிசுத்தமான நாள், எங்க ஆண்டவரை ஆராதிக்கிற நாள். வெள்ளிக்கிழமை அங்க போலாமா, இங்க போலாமா? அது உபவாச நாள். என் ஆண்டுடைய ஆலயத்துக்கு போய் நான் உபவாசம் பண்ண போகணும். மூக்கோட ஒரு குத்து குத்தணும், விழுக்காட்டணும். பாக்ஸிங். நீ பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் உன் பரிசுத்த வாழ்க்கைக்கு விரோதமா எழும்புகிற எல்லா தீய சக்திகளையும் குத்தி கீழே தள்ளிட்டு நீ ஓட வேண்டும். மூணாவது இந்த பரிசுத்த வாழ்க்கை என்பது, பரலோகம் என்பது மல்யுத்தம் பண்ணுவது மாதிரி. மல்யுத்தம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மல்யுத்தம் 2 குண்டுமணியை நிற்பானுங்க. இந்த 2 குண்டுமணிகளில் ஒரு குண்டுமணியை தூக்கி கீழே போடணும். கீழே விழுந்துட்டான்னா அவுட்டு. இந்த 2 சின்ன மலை மாதிரி வரும். பார்த்துருக்கீங்கல்ல? பார்த்துருக்கீங்களா இல்லையா? மல்யுத்தம் பார்த்ததே இல்லையா? 2 பேர் கோமனை மட்டும் தான் கட்டியிருப்பானுங்க. உடம்பு முழுக்குன்னு இருக்கும். 2 பேரும் பார்த்தீங்கன்னா இமயமலை, அந்த பக்கம் ஒரு மலை, 2 இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கும் பாருங்க. ரெடி அப்படின்னா ஓடி போய் முட்டி அவன் கோமனத்தை பிடிச்சிக்குவான், அவன் இவன் கோமனத்தை பிடிச்சிக்குவான். 2 பேரும் இழுத்துட்டு இருப்பானுங்க. எவனுக்கு இவன் இப்படி காலை தள்ளுவான், அவன் தள்ளுவான். கடைசியில எவனோ ஒருத்தனை கீழே விழுக்காட்டணும். ஆனால் வேதம் சொல்கிறது சட்டப்படி. என்ன சட்டம்? அவன் ஒரு கோடு போட்டிருப்பான், அந்த கோட்டுக்கு பின்னாடி போயிடக்கூடாது. அந்த ரவுண்டுக்குள்ளதான் இவன் அந்த கோட்டுக்கு தள்ளுறதுக்கு தள்ளிட்டு போவான். கோட்டை தள்ளணும், அவன் விட மாட்டான், இவனை பிடிச்சி முட்டிட்டு இருப்பான். ஏன்னா அந்த சட்டம் என்ன சொல்லுன்னா, அந்த ஒரு வளையத்தை தாண்டிட்டா அவுட்டு.
ஆனா அவன் விடமாட்டான் பாருங்க. தம் கட்டி இவனை கொண்டுட்டு போய் கீழே தள்ளிடுவான். மல்யுத்தம் என்பது இந்த சட்டத்தின்படி ஓட வேண்டும். ஆமென். ஞாயிற்றுக்கிழமை தேவாலயம், ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியானவர், உண்மை, ஜெபம், நீதி, நியாயம், இப்படி இருக்கிற பட்சத்துல தான் பரலோகம் போக முடியுமா ஒழிய இயேசுநாதருக்கு லஞ்சத்தை கொடுத்து பரலோகம் போக முடியாது. சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் போறதுன்னா ஒண்ணு ஓட்டம், அதுக்கு கண்ட்ரோல், இச்சை அடக்கம், நல்லா கவனிங்க, கடுமையான பயிற்சி. ரெண்டாவது அது மல்யுத்தம், உன் ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுப்பதற்கு வருகிற இந்த சாத்தான மூஞ்சியோட குத்தணும். காலையில் எழுந்தது நான் சில நேரங்களில் 4 மணிக்கு எந்திரிக்கும் போது 4:30 வரைக்கும் கொஞ்சம் நேரம் பாத்ரூமில் ப்ரெஷ் பண்ணி முகத்தை கழுவி தலை சீவி துணி மாற்றி அந்த நேரத்தில் ஒரு 5 நிமிஷம் வாட்ஸ்அப் பார்ப்பேன். ஏர்லி மார்னிங். ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறா. என் பிரசன்னத்துக்குள்ள வராம என் வேதத்தை வாசிக்காம இந்த உலகத்தை கையில் எடுக்காத. அதோட நான் போன மாசம் பொருத்தனை பண்ண, ஆண்டவரே இனி முதல்ல எழுந்ததையுமே உங்களை துதிப்பேன், பாடுவேன், ஆராதிப்பேன், உங்க வசனத்தை வாசிப்பேன். இது முடிஞ்சு என் மனைவி ஒரு 6-6:30 மணி அல்லது 7 மணிக்கு டீ கொண்டு வரும்போது மட்டும்தான் இவரை ஓப்பனே பண்ணுவேன். வேற எதுவும் பார்க்க மாட்டேன். நல்ல செய்திகள், நல்ல பாடல், நான் பாடுற பாட்டு இதில் இருந்தால் பாடுவேன். நாட்டு நடப்புகள், இதைத்தான் பார்ப்பேன். வேற எதையுமே செல்ஃபோன் நான் பார்த்ததே கிடையாது. என் செல்போனுக்கு லாக்கெல்லாம் கிடையாது, பாஸ்வேர்டெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா பேசலாம். சில பேர் லாக்கு பாஸ்வேர்டு போட்டு வச்சுருப்பாங்க. என்ற செல்ஃபோனில் 1000 மர்மம் இருக்கும், யாரும் அதை பார்க்கக்கூடாது. மர்மம் இருந்தாலே அதுக்குள்ளே பாவம் இருக்குன்னு அர்த்தம். ஹலோ, எந்த செல்போனுக்கு பாஸ்வேர்டு போட்டு லாக் போட்டு வைக்கிறீங்களோ ஏதோ ஒரு குல்மால் வேலை அங்கே நடக்குதுன்னு அர்த்தம். ஜாக்கிரதையா இருக்கணும், ஓப்பன் ஹார்ட்டா இருக்கு. அப்படியானால் 3 காரியத்தை சொல்றாரு. நீ மல்யுத்தம் சட்டப்படி. நம்பர் 1 ஓட்டப்பந்தயம், கண்ட்ரோலர். நம்பர் 2 குத்துச்சண்டை, உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு விரோதமா போராடுகிற சில ஆவிகளை குத்தி விழுக்காட்டு. 3வது சட்டப்படி நீ மல்யுத்தம் பண்ணாதான் முடிசூட்டப்படுவாய். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. சோ இன்னைக்கு பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, ஒரு ஓட்டப்பந்தய வீரன் எப்படி தன்னுடைய கட்டுப்பாடோட கடுமையான பயிற்சி செய்து ஓடுகிறானோ அதை போல நான் ஓடுகிறேன். ஒரு குத்து சண்டை வீரன் எப்படி எதிராளியை விழுக்காட்டி ஜெயிக்கிறானோ அதே போல எனக்கு விரோதமா வருகிற சில உலகம், சில பாவம், சில மாயான காரியத்தை நான் வீழ்த்தி நான் ஓடுகிறேன். 3வது அது ஒரு மல்யுத்தம். பரலோக ராஜ்யம் போவதற்கு இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன கட்டளை கொடுக்கிறதோ, என்ன கற்பனை கொடுக்கிறதோ அதன்படி நடந்து நான் பரலோகத்துக்கு போவேன். அல்லேலூயாவா. சத்தம் ஒரு ரிலேஷன். அப்போ பவுல் சொல்றாரு, ஒரு 3 காரியத்துல நீங்க ஓடணுமா. 3 காரியம் ஒரு 15 நிமிஷத்துல முடிச்சிருவேன். முதல் காரியம் என்னோடு கூட வேதத்துல வாசிங்க, பாவங்களை விட்டு ஓடு. சத்தமா சொல்லுங்க, பாவத்தை விட்டு ஓடு. இந்த ஆண்டவருக்கு பிடிக்காத ஒண்ணே ஒண்ணு பாவம். இந்த பாவத்தை விட்டு ஓடணும். வாசிங்க எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் படிங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற அது இல்லை, இது இல்லை, இது சொத்த, அது சொத்த, எனக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வராமல் உங்களை நெருங்கி வருகிற பாவங்களை உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி ஓடு. அல்லேலூயாவா. சில பேர் பிரச்சனைகளையே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு அம்மா வந்துச்சு, பாஸ்டர் எனக்கு செய்வனை வச்சிருக்கானாமா, எனக்கு மந்திரவாதம் வச்சிருக்கிறானாமா, எனக்கு பில்லிசூடி வச்சிருக்காங்களாமா. அந்த வாயிலிருந்து ஒரு ஆப்பை வந்துகிட்டே இருக்கு. என்னம்மான்னு, எனக்கு அப்படியெல்லாம் பண்றாங்களாமா. ஓ அங்கே நில்லு. என்கிட்ட வந்தேன்னா நான் இயேசுவை தான் பெருசா சொல்லுவேன். எனக்கு வியாதி இருக்குது, வறுமை இருக்குது, கடன் இருக்குது, பாஸ்டர் எனக்கு கால் எரியுது அப்படின்னு. நான் சொன்னேன், உன்னை விட எனக்கு எரியுது. அல்லேலூயாவா. நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? எனக்கா சொல்லிக்கிறேன்னா? நான் பாடும்போது எங்கேயாவது ஒரு கடையில் நின்று பாடுறேன்னா
ஒரு கடையில் நின்று பிரசங்கம் பண்ண, இந்த பாஸ்டர் அதுக்கு அதுக்கு ஆடிட்டே கிடக்கிறாரு. அதோடைய மர்மம் ஒன்றுமில்லை, கொஞ்ச நேரம் நின்னா கால் எரியுது. அதனால அப்படியே இப்படி நடந்தேன்னா மசேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. சில நேரம் குதிப்பேன், சில நேரம் ஆடுறது போல் தெரியும். நீங்கள் அப்போவே நினச்சிக்கு இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு நினச்சிக்கு. அல்லேலூயாவா. ஏன்னா நின்று பிரசங்கம் பண்ண ஒரு ஆரோக்கியமான பாடி. இங்கே நான் காலெல்லாம் இத்து போய் 21 வருஷம் கவர்மெண்ட் கம்பெனியில் வேலைக்கு நின்றுக்கிட்டே டிக்கெட் ஏறுமா இறங்குமா, எந்த ஊர் போகணும், போலாம் ரைட், இந்த வேலை தான் 21 வருஷம். இதை விட்டு 31 ஆண்டுகள் இந்த ஆலயத்தில் நின்னே பிரசங்கம். அது கிட்டத்தட்ட 20 வருஷமா 3 ஆராதனை நின்றுக்கிட்டே இருக்கணும். காலையில் மதியானம், காலையில் 7 மணிக்கு ஆரம்பிச்சு 10 ஆரம்பிச்சு 2, மறுபடியும் இப்போ 6:30 ஆரம்பிச்சு 8:30. என் கால் பச்சை பொண்ணு மாதிரி இருக்குமா, உன்னை விட வலி. நான் ஏதாவது என் மனைவி கிட்ட சொல்கிறேன்னா, விசுவாசி கிட்ட சொல்கிறேன்னா, என் பிள்ளைகிட்ட சொல்கிறேன்னா, அந்த வலியை தம் கட்டுறதுக்காக நான் சில சமயத்தில் இப்படியுமே அப்படியுமே பார்த்துருக்கீங்கல்ல, குதிச்சு பாடுவேன் இப்படியுமே. இதெல்லாம் வேற ஒன்றுமே இல்லை, அந்த காலை கொஞ்சம் அமுத்தி விட்டா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான். அதனால என்கிட்ட வந்து பிரச்சனையை சொல்லாத, பிரச்சனையை பார்த்து நீ சொல்லு எங்கள் அப்பா பெரியவர்னு சொல்லு. ஆமேண்ணா, என்கிட்ட நான் சொல்லுவேன். என்கிட்ட யாராவது வந்து சொன்னீங்கன்னா பிரச்சனையை சொல்லாதீங்க, ஒண்ணு பிரச்சனைகளை பார்த்து சொல்லுங்க, என் இயேசு பெரியவர். பிள்ளைக்கு வேலை இல்லையா, என் கர்த்தர் கொடுப்பாரியா. திருமணம் நடக்கலையா, என் கர்த்தர் செய்வாரியா. எல்லாம் இயேசு. ஆண்டவர் சொல்றாரு, காற்றையும் காண மாட்டீர்கள், மலையையும் காண மாட்டீர்கள், உங்க பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரம்பும். சிஸ்டர், பிரச்சனைகளை கொண்டுட்டு இயேசு கிட்ட போகாதீங்க. உங்க பிரச்சனைகளை பார்த்து சொல்லணும், என்னுடைய ஆண்டவர் பெரியவர், உன்னை மேற்கொள்ள உதவி செய்வார். நான் ஒண்ணு பிச்சைக்காரன் கிடையாது கை நீட்டுறதுக்கு. கர்த்தர் என்னை அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்க வைப்பார். நான் நோயாளி அல்ல, பேயாளியும் அல்ல. நோயும் பேய் எனக்குள்ள வராது. கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். நான் சுகமுள்ளவன், பலமுள்ளவன். இயேசுவகிட்ட பிரச்சனைகளை கொண்டு போக கூடாது. பிரச்சனை கேட்ட எதை கொண்டு போங்க, என் அப்பாவை கொண்டு போய் நிப்பாட்டுங்க. ஆமேனா, ஆமேனா, சத்தமுறையிலே சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அப்படியானா நெருங்கி வருகிற பாரம், பாவம் தூக்கி எதிரி எரிச்சு விட்டு உனக்குள்ள விசுவாசத்தை துவங்குகிறவரை நோக்கி ஓடு. பிள்ளைகள் யாரும் கவலைப்படக்கூடாது. அல்லேலூயாவா. கண்ணீர் சேர்ந்தாலே சில பேர் போன் பண்ணி அழுவாங்க, பாஸ்டர் இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி மோ. உனக்குள்ள இருக்கிற இயேசு பெரியவருமா, அவர் வல்லவருமா. ஒரு பாட்டு பாடுமா, இயேசுவை புகழ்ந்து பாடு, அவரை உயர்த்து, பிரச்சனைகளை பார்த்து பேசு. யோசுவா சூரியனை பார்த்து பேசினார், சூரியனே நில்லு, நின்னுச்சா. மோசே மலையை பார்த்து பேசாரு, தண்ணி வரட்டும், வந்துச்சா. இயேசு கிறிஸ்து அலைகளை பார்த்து பேசார், கடலை இறையாதே, காற்றே அமைதியாயிரு, பேசினாரா. ஆமேனா. நீங்க பிரச்சனைகளை கொண்டு போட்டு, ஆண்டவரை செத்து போக போறமே, இப்ப முங்கிட்டு இருக்கிறமே, உனக்கு கவலையே இல்லையா. அடப்பாவமே, உனக்குள்ள நான் இருக்கும்போது ஏன் இப்படி நீ பயப்படுற, ஏன் இப்படி அவிசுவாசம். அல்லேலூயா. உனக்குள்ள விசுவாசத்தை விதைத்திருக்கிறவர் அதை விளைய செய்வார். ஓடு. பிரச்சனைகளை பெருசா பேசாதீங்க. என் ஆண்டவர் பெரியவர்னு பிரச்சனைகளை பார்த்து பேசு. என் நோய எனக்குள்ள இயேசு இருக்கிற வரைக்கும் நீ அழிக்க முடியாது. ரெண்டாவது ஒரு ஓட்டம், என்ன ஓட்டம்னா வாசிங்க 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடு, ஓட்டத்தை முடித்து விடு, விசுவாசத்தை காத்துக்கொண்டு. உன் விசுவாசத்தை ஒரு நாள் இழந்துராத. பரலோக ராஜ்யம் உனக்கு ஆயத்தமா இருக்கிறது. இந்த உலகத்துல போராட்டம் தான். வாழ்க்கை என்பது என்னது, பேச மாட்டேங்கிறீங்களே. எப்பவுமே ஒரு மனைவி சிரிச்சுக்கிட்டே இருந்தா நல்லாவா இருக்கு? ஒரு நாளைக்கு வல்லன்னு உலகணும் இல்ல, சொல்லுங்க. வீட்டுக்காரர் கண்ணே மணியேன்னு கூப்பிட்டுக்கிட்டா இருந்தா நல்லா இருக்கும். ஒரு நாளைக்காவது சடு ஹோ அப்படிங்கும் போது என்ன திட்டுறாரு. அதுதான் வாழ்க்கை, அதுதான் போராட்டம். எப்ப பார்த்தாலும் சொல்லுங்கம்மா சொல்லுங்க பாட்டு பிள்ளைகள் தான். ஒரு நாளாவது சிண்டு இங்க வாரு, போ, டென்ஷன் படுத்தாத, பொட்டாட்ட உட்காரு. அதுதான் பிள்ளைங்க. என் பிள்ளை குறும்பே பண்ணக்கூடாது இல்லைங்க. இந்த ஜன்னல் ஏறி அங்கே குதிக்கணும், அந்த ஜன்னல் ஏறி இந்த டிவி உடைக்கணும். அதுதான் பிள்ளைங்க. பிள்ளைங்க என்ன மண்ணாங்கட்டி மாதிரி இப்படியே உட்காந்து குழந்தை நல்லாவா இருக்கு இல்லைங்க.
ஒரு டிவி உடைக்கணும், பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு மண்டை உடைக்கணும், 2 பேர்த்து கீழே தள்ளணும், சண்டை போட்டு வரணும், அவ சண்டைக்கு வரணும். ஏண்டா இப்படி எல்லாம் சொல்லி இருக்கிற, உன்னை பெற்றதுக்கு ஒரு புடச்சக்கல்ல பெற்றிருக்கலாம், அதுதான் குடும்பம். அல்லேலூயாவா சொல்லுங்க, என்ன ஒரு அமைதியா இருக்கீங்களே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. சொல்லுங்க, வாழ்க்கை என்பது ஒரு எதிர்நீச்சல் போட்டு தான் போகணும் சிஸ்டர். கஷ்டம் வரும், நஷ்டம் வரும். சில நேரம் ஆஸ்பத்திரியில் போய் படுத்து பிரகாஷ் குளுக்கோஸ் இறக்க வேண்டியது வரும். சில நேரத்தில் ஆரோக்கியமா இருக்க வேண்டியது வரும். KMCHக்கு போக வேண்டியது வரும். காருக்கு பணம் கொடுக்க வேண்டியது வரும். சில நேரத்தில் நல்லா இருக்கேன்னு சொல்ல வேண்டியது. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது போராட்டம், நல்ல போராட்டம், குட் ஸ்ட்ரகிள். இந்த போராட்டத்தை நான் ஜெயிப்பேன். ஆண்டவருடைய விசுவாசம் எனக்குள்ள வைத்ததை ஒரு நாள் இழக்க மாட்டேன். ஒரு நீதியின் கிரீடம் எனக்கு உண்டு. அதான் பரலோக ராஜ்யம், அதான் பரலோக ராஜ்யம். 3வது ஒரு ஓட்டம். எதற்காக? அப்போஸ்தலர் 8:30 இதை சொல்லி நான் முடிக்கிறேன். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிற கந்தாகே தேசத்துடைய மந்திரியுடைய அந்த ரதத்தோடு சேர்ந்து கொண்டான். இப்பொழுது கேட்கிறான் பிலிப்பு, நீ வாசிக்கிறதுடைய அர்த்தம் தெரியுமா? மந்திரி சொல்றாரு, யாராவது எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி தெரியும்? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மெய்யான தெய்வம். அவரை ஏற்றுக்கொள்ளும் போதுதான் பரலோக ராஜ்யம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரே வழி ஞானஸ்தானம். நீ ஞானஸ்தானம் எடுத்து பாவம் வர கழுவினால் ஆண்டுடைய பிள்ளையாய் மாறுவாய். பரலோக ராஜ்யம் உனக்கு உண்டு. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே மந்திரி சொல்றாரு, தண்ணி இருக்கிறது, நான் ஞானஸ்தானம் எடுப்பதற்கு ஏதாவது தடை இருக்கா? நீ விசுவாசத்தை இயேசு மேல வைத்தால் தடையே இல்லை. உடனே பிலிப்பு போறான், ஞானஸ்தானம் கொடுக்கிறான். மந்திரி சந்தோஷமாய் வீட்டுக்கு போறாரு. பிலிப்பு பட்டணங்கள் எல்லாவற்றிலும் இந்த இயேசுவை பற்றி அவர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் உண்மையுள்ளவர் என்று சொல்லிக்கொண்டே போனான். ஒரு ஓட்டம். இயேசுதான் கிறிஸ்துன்னு சொல்றதுக்கு சொல்றோமா? கல்யாண வீட்டுக்கு போகும்போது, சொந்தக்காரன் வீட்டுக்கு வரும்போது, மாமா வீட்டுக்கு போகும்போது, இள வீட்டுக்கு போகும்போது, ஆமென். எனக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு, கல்யாணத்தில் பிரசங்கம் பண்ணணும்னா அந்த இயேசுடைய அன்பை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு. செத்தவன் வீட்டில் பிரசங்கம் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாரும் போக மாட்டாங்க. பாடி அடக்கம் பண்ணுற வரைக்கும் வேறு வழியே இல்லை. அந்த ஆள் பேசிட்டு போட்டு கேட்டுட்டு இருக்கலாம். அப்படிங்கும் போது தான் வாழ்க்கை என்பது எவ்வளவு குறுகினது. 4 விரற்கடை. கடந்த மாதத்தில் எத்தனை பெரிய பெரிய ஆட்கள் போய் சேர்ந்தாங்க பார்த்தீங்களா? ஹலோ, இன்னைக்கு நாம் நிறைய பேர் நினைக்கிறோம், பாஸ்டர் 10 ஏக்கரா தோட்டம் வாங்கியிருக்காங்க, அப்புறம் 20 ஏக்கரா வயல் வாங்கியிருக்கிறேன், அப்புறம் அங்கே ஒரு 4 ஏக்கரா வாங்கியிருக்கிறேன் பாஸ்டர், அப்புறம் நான் இங்கே ஒரு 3 ஏக்கரா வாங்க போகிறேன் பாஸ்டர். அந்த நிலம் சொல்லும், ஏற்கனவே உங்கள் தாத்தனை நான் வாங்கிட்டேன், உங்கள் அப்பாவையும் நான் வாங்கிட்டேன், சீக்கிரமாக உன்னையும் நான் வாங்க போகிறேன், நீ என்னை வாங்கிட்டு இருக்கிறியா? வாழ்க்கை என்பது குறுகினது பிரதர். என்னைக்கு நம்மளை விட்டு உயிர் போகுன்னு தெரியாது. ஆமேனா, ஆமேனா. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. ஒன்று சொல்கிறேன், இன்று மரித்தால் நான் பரலோகம் போகணும். இன்று மரித்தால் தயவு செய்து ஒரு வார்த்தை சொல்கிறேன், அந்த ஆண்டவராய் இயேசுவை எப்படியாவது ஒரு விதத்தில் சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க பாதாளம் போகக்கூடாது. ரோமர் 1:16 ரோமர் 1:16 கிறிஸ்துவின் சுவிசேஷம், ஆண்டவருடைய நல்ல செய்தியை நான் சொல்லுவதை குறித்து வெட்கப்பட மாட்டேன். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் பரிசுத்தருங்க. அசுத்தமான தேவன் அல்ல, பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, திருடுகிற தேவன் அல்ல, கொலை செய்கிற கடவுள் அல்ல, உங்கள்கிட்ட ஏதாவது கிடைக்குமான்னு கை நீட்டுற கடவுள் அல்ல. உங்களுக்கு கொடுக்கிறவர், உங்களை தோள் மேல சுமக்கிறவர், உங்களை பாதுகாக்கிறவர். ஆமேனா. உங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை சிலுவையில் சிந்தின ஒரே தெய்வம் இயேசு. அந்த தெய்வத்தை குறித்து பேசுறதுக்கு நாயா வெக்கப்படணும். சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்து நான் வெக்கப்பட மாட்டேன். 2வது பவுல் சொல்றாரு, 1 கொரிந்தியர் 9:16. சீக்கிரம் முடிக்க போறேன்.
சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்து நான் எல்லா பட்டணங்களிலும் கிராமங்களிலும் அறிவித்துக் கொண்டு வருகிறேன். மேன்மை அதை குறித்து பாராட்ட மேன்மை பாராட்ட எனக்கு இடமே இல்லை. அது என் மேல் விழுந்த கடமையாய் அது என்னுடைய கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஆபத்து வரும். பிரசங்கித்தால் ஆசீர்வாதம் வரும். சொல்லுங்க, நான் இந்த இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொன்னா எனக்கு பலன் வரும். சொல்லாம விட்டா எனக்கு ஆபத்து வரும். சுவிசேஷத்தை நான் சொல்லலைனா எனக்கு ஐயோ. என் நோயிலிருந்து விடுதலை கொடுத்த தேவனுங்க, என் உயிரை காப்பாத்தின தேவனுங்க. பிச்சைக்காரனை போல சோறு இல்லாம, வீடு இல்லாம, துணி இல்லாம, செருப்பு இல்லாம, காலேஜ் படிக்கிற ஃபீஸ் இல்லாம அலைஞ்ச என்ன ஆசீர்வதித்த தெய்வங்க. இவரை சொல்லலைனா எனக்கு ஆபத்து வரும், சொன்னால் பலன் வரும். ஆமைனா ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னையிலிருந்து பாவத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பரலோகத்துக்காக ஓட போறேன். ரெண்டாவது, வாழ்க்கையில போராட்டம் இருக்கும். நோய் வரும், நஷ்டம் வரும், சண்டை வரும், பிரச்சனை வரும், அவமானம் வரும், நிந்தை வரும். இதையெல்லாம் கடந்து நான் ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்துல நான் ஓடுவேன். நீதியின் கிரீடம் எனக்கு கிடைக்கும். மூணாவது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பத்தி சொல்லுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு. ஒரு பிச்சைக்காரர் இருக்கானா, அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, கொஞ்சம் தண்ணி வாங்கி கொடுங்க. இயேசு உன்னை நேசிக்கிறாரியா. பொள்ளாச்சியில் நான் கண்டக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரர் படுத்து கிடப்பான். யாருமே அவன் பக்கம் போக மாட்டாங்க. வெயிலில் படுத்து கிடப்பான். நான் பக்கத்தில் போய் நின்று, நானே ரொம்ப கஷ்டப்படுறேன். ஒரு 10 ரூபாய் எடுத்து அவர் கையில் கொடுத்த, ஐயா நீங்கள் ஏதாவது சாப்பிட்டுங்க ஐயா. ஏசுநாதர் உன்னை நேசிக்கிற ஐயா, ஏசப்பான்னு சொல்லுங்கய்யா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரியா. போயிடுவேன். அடுத்த நாள் பார்த்தா படுத்துட்டு இருப்பாரு. பக்கத்தில் போய் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டையா. அடியிலிருந்து ஒரு பைபிள் புதிய ஏற்பாடு எடுத்து காட்டினார். ஐயா என்னது? நீங்கள் சொன்னதுலேருந்து நான் பைபிள் வாசிக்கிறையா, இயேசுவை ஏற்றுக்கிட்டையா. அப்படி நாங்கள் ஒரு 10 ரூபா வச்சுங்க. அழிந்து போகிற உலக பொருட்களால் சில நண்பர்களை சம்பாதித்து கொள்ளு வேதம் சொல்லுகிறது. பணம் தான். ஆனால் நம்மளுக்கு தேவை ஒரு ஆத்துமா. அவன் நரகத்துக்கு போகக்கூடாது, அந்த ஆத்துமா பரலோகம் போகணும். என் வீட்டுக்கு வர்ற பால்காரர் கூட எல்லாம் இயேசுமயம் பாஸ்டர். அவர் முருகான்னு சொன்னவர் இப்போ எல்லாம் இயேசுமயம் பாஸ்டர். இந்த பூவோட சேர்ந்து நாரும் மனம் பெற மாதிரி எங்கூட பேசி பேசி இனி அடுத்து சர்ச்சுக்கு வந்துடுவார் போல தெரியுது. அல்லேலூயாவா சொல்லுங்க. என் உயிர் இந்த பூமி இருக்கிற வரைக்கும் நான் எப்படியாவது ஒரு 100 பேர், ஒரு 200 பேர், ஒரு 1000 பேருக்காவது என் ஆண்டவரா இயேசுவை சொல்லுவேன். அதற்காக ஓடுவேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? ஒரு சொல்லுங்க. பவுல் சொல்றாரு, லக்கை நோக்கி நான் ஓடுகிறேன். எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தார்? பரலோகம் போறதுக்காக. அந்த பரலோகத்தை நான் பிடித்துக் கொள்வதற்காக பாவத்தை தூக்கி எறிந்து ஓடுவேன். எத்தனை என் குடும்பத்தில் போராட்டம் வந்தாலும் இயேசுவுக்காக ஓடுவேன். ஓடுகிற வழியில இயேசு நல்லவர், இயேசு பரிசுத்தர், இயேசு உண்மையுள்ள தேவன், இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தவர், இயேசு எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லிக்கொண்டே ஓடுவேன். சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டே ஓடுவேன். அது என் மேல் விழுந்த கடமை. வெட்கப்பட மாட்டேன். நான் ஆண்டவரா இயேசு பத்தி சொன்னால் ஆசீர்வாதம், சொல்லாவிட்டால் எனக்கு ஆபத்து வரும். ஆமென். ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர், இந்த நாள் முதல் கொண்டு ஒரு ஓட்டத்தை ஓட போறேன், பாவத்தை தூக்கி எறிய போறேன், நல்ல போராட்டத்தை போராட போறேன், இந்த இயேசுவை சொல்ல போறேன். ஆனால் பரலோகத்துக்கு நிச்சயமா நான் போவேன்.